வணக்கம், இது உங்கள் கட்டளை எழுது. குழந்தைங்களுக்கு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்றது ப்ரிசைஸாக ரொம்ப சின்ன மூமெண்ட்ஸ் அவங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுறது தான் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்மாலர் மசில்ஸ், அவங்களோட ஹேண்ட்ஸில் இருக்க ஸ்மாலர் மசில்ஸும் அண்ட் ரிஸ்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணி கூடவே அந்த ஐ கோஆர்டினேஷனோட சேர்ந்து பண்ணுறது தான் நம்ம ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு பண்ணுவோம். இதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலாம். அதில் ஒரு ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி மூலமாக குழந்தைங்களுக்கு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். அண்ட் பார்த்திங்கன்னா கலர்ஸ், அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கற்றுப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு தெரிய வரும். இந்த ஆக்டிவிட்டி ஒரு மாண்டசரி ஆக்டிவிட்டி அப்படின்றது சொல்லலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி. இது யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த ஆக்டிவிட்டி நம்ம வீட்டில் நம்ம பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப ஈஸியாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆயிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பென்சில் கிரிப் எல்லாமே வந்து நல்லா கிடைக்கும். அண்ட் ஹேண்ட் ரைட்டிங்கும் அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு எழுதுறதுக்கு வரும். இது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜ் ஆக்டிவிட்டி தான். ரொம்ப ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி. வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்களே தாராளமாக குழந்தைங்களோட நீங்கள் பண்ணலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர், க்ளூ, சிசர்ஸ். இதுதான் வந்து பேசிக்காக தேவையான விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொலாஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஃபோம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸில் இருக்கிற க்ளோத்ஸ், துணிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ், வெளியில் நீங்கள் வந்து இப்போது வெளியில் போகிறீங்க அப்படின்னும்போது லீவ்ஸ் எடுத்துகிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ், அதில் நிறைய ஷேப்ஸ் இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான லீவ்ஸ் வச்சு நம்ம வந்து கொலாஜ் ஆக்டிவிட்டி பண்ணலாம். என்ன வேணால் பண்ணலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேஸ். அதுக்கப்புறமா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. பட் மேக் ஷுர் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருக்கணும் அண்ட் சேஃபாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பிகாஸ் 2 இயர்ஸ் குழந்தைங்க எதையுமே வந்து வாயில் வச்சிடாமல் இருக்கணும். அண்ட் குட்டி ஐட்டம்ஸ் வந்து வாயில் முழுங்கிடாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் ஏஜ் வைஸ் எடுத்துக்கலாம். இப்போ 2 இயர்ஸ் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வந்து ஜஸ்ட் வந்து பேஸ்ட் மட்டும் பண்ண சொல்லலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்கனவே ஒரு அவுட்லைன் பிக்சர் மாதிரி கொடுத்துட்டு அந்த பிக்சரில் கலர் பேப்பர்ஸ் நீங்கள் வந்து கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போயுமே வந்து இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு அவங்க அந்த பீஸை எடுக்கிறாங்க. ஸோ க்ளூவும் வந்து இந்த 3 ஃபிங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க க்ளூ பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு இப்போ 3.5 இயர்ஸ் 4 இயர்ஸ் பசங்களுக்கு சைல்ட் சேஃப் சிசர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு அவங்களே வந்து கட் பண்ண சொல்லலாம். ஸோ இது வந்து சிசர் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேகசின்ஸ், ஓல்டு மேகசின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் எது வேணால் நீங்கள் கட் பண்ணி கொலாஜ் ஆக்டிவிட்டி பண்ணலாம். அண்ட் எனி பிக்சர் நீங்கள் எடுத்துக்கலாம். அவுட்லைன் பிக்சர் உங்களுக்கு நிறைய நீங்கள் வந்து கிடைக்கும். இல்லை நீங்களே வந்து ட்ரா பண்ணாலும் ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெயின்போ எடுத்துக்கலாம். ரெயின்போ எடுத்துகிட்டு அந்தந்த கலர்ஸ், அந்த கலர் இருக்கும் இல்லையா. ஸோ 7 கலர்ஸ்க்குரிய அந்த பேப்பர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த 7 கலர்ஸ் வந்து அவங்க அதில் வந்து ரெயின்போவில் ஸ்டிக் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வச்சு வெஹிக்கிள்ஸ் மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது ஏற்கனவே வந்து டெம்ப்ளேட்டாக கூட இருக்கலாம். இல்லைனா அந்த ஷேப்ஸ் வச்சு அவங்களே வந்து இப்போ ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பண்ணுறதுக்கு ட்ரையாங்கிள்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ட்ரீ பண்ணலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸில் நம்ம வந்து பண்ண முடியும். அண்ட் இப்போ கொஞ்சம் பெரிய பசங்க இருக்காங்க அப்படின்னா லீவ்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க ஃபாரஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அண்ட் சின்ன பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ லீவ்ஸ், இப்போ வந்து ட்ரீ மட்டும் நீங்கள் வந்து வரைஞ்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரீயில் அவங்க லீவ்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கும். நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது
2 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இல்லை 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ராப்ரியேட்டாக இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி. அண்ட் குழந்தைங்கள எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து அவங்க இஷ்டப்படி வந்து அவங்க கட் பண்ணுறாங்க, பேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லீவ் இட். ரொம்ப வந்து ஸ்ட்ரக்சர்டாக வந்து இல்லை இதுக்குள்ளே தான் ஓட்டணும், இப்படி தான் ஓட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசர் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸையும் எடுத்து அவங்க ஒட்டும் போது இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மாலர் மசில்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஸோ 2 இயர்ஸ் பசங்க 2 இயர்ஸ் குழந்தைங்க எல்லாமே இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவங்க வந்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணும்போது கூட உட்காந்து பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ நேரம் உட்காராங்களோ, இப்போ நம்ம சின்ன குழந்தைங்க ஒரு 5 or 10 minutes மேக்ஸிமம் உட்காந்தாலே பெரிய விஷயம். ஸோ எவ்வளோ நேரம் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். எப்போவுமே மாண்டசரியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே குழந்தைங்களுக்கு அழகாக அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஆக்சசிபிளாக அவங்க கண்ணுக்கு எதிரில் இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ பிகாஸ் ஏன்னா வந்து அதுதான் ஒன் ஆஃப் த மாண்டசரி பிரின்சிபல். பிகாஸ் குழந்தைங்க எப்போ அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க அதை எடுத்து அவங்க பண்ணுற மாதிரி நம்ம ஆக்சசிபிளாக வைக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேயில் சிசர்ஸ், க்ளூ அண்ட் செட் ஆஃப் கலர் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இது மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு வச்சிடலாம். ஸோ குழந்தைங்க எப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அப்போது அவங்களுக்கு அவங்களே எடுத்து பீசஸ் மாதிரி பண்ணிடலாம். இப்போ சின்ன குழந்தைங்க இருக்காங்க, சிசர்ஸ் வந்து சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் சிசர்ஸ் மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ், கலர் பேப்பர்ஸ்லாம் ஏற்கனவே நீங்கள் ஸ்டிக் பண்ணி பாக்ஸ்லலாம் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்து அவங்களே வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணுவாங்க. பட் எப்பவுமே சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் உட்காரணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.